வணக்கம். விருச்சிக ராசி ராகு கேது பெயர்ச்சி 2025 எங்களுக்கு எப்படி இருக்குது? கடைசி 18 மாதமாக 5, 11ஆம் பாவத்தில் இருந்த ராகு கேது இப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவத்துக்கு போகிறாங்க. ஸோ இதோட எஃபெக்ட் நமக்கு எப்படி இருக்குது? பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்க ஆக்சுவலாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஏன்னா சனியும் ராகுவும் ஸ்வாப் ஆகிறாங்க இடம். ஸோ சனி வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக 4ல் இருந்தார். இப்போது அவர் 5க்கும் ராகு 5லேருந்து 4க்கும் வரப்போகிறாரு. இப்போது உங்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டம குருவாச்சே அப்படின்னு நம்ம யோசித்தாலும் அந்த குரு உங்களோட ராகுவை பார்க்குறதுனால இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு பர்டிகுலர்லி நல்ல விஷயங்களை கொண்டு வரும். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கொண்டு வரும் அப்படின்னாக்க, வீட்டில் கொஞ்சம் அனுகூலம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்கள் கூட வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க கூட ஃபேமிலி மெம்பர்ஸு, எஸ்பெஷலி உங்கள் அம்மா சைடு உறவுகள், இவங்க கூடலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் நெட்வொர்க்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் அவங்க கூட ஏற்படும். கொஞ்சம் அபிமானம், பாசம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கூட நமக்கு ஜாஸ்தியாகக்கூடிய டைம். பசங்களால் கொஞ்சம் பெற்றவங்களுக்கு காசு, பணம், செல்வாக்கு இல்லை பேர், புகழ், என் பையன் அதை சாதித்தான் அதனால் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸு இல்லை மொமெண்ட்ஸ் வாழ்க்கையில் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 10ல் இருக்கிற கேது, ஐயோ கேது 10க்கு போயிருக்காரு அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கலான்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதனால் கேது அங்கே போகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் இருக்காது. இன்ஃபேக்ட் 11ல் இருக்கிற கேதுவோட 10th கேது கொஞ்சம் ஓகே தான். சொன்னாலும் நம்மளே கவனிச்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நமது நாக்கு, நம்ம பேச்சு தான் விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பேச்சு தான் விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய மைனஸ்ஸு. எஸ்பெஷலி அங்கே உறவுக்காரங்க இல்லை ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸ் கூட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சில பேர் மறைமுகமாக உங்களுக்கு துரோகமோ இல்லை மறைமுகமாக பாலிட்டிக்ஸோ ஒர்க் பிளேஸில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கடைசி 1.5 வருஷமாகவே அது பில்ட் ஆகிருக்கும். இப்போது அதோட ஒரு பீக்கு நமக்கு வரும். ஆனால் பாதகமாகவோ இல்லை கெடுதலாகவோ எதுவும் ரொம்ப வராது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கூடிய ஒரு நல்ல டைம் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. பட் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறது இல்லை நகை வாங்கிறது இதெல்லாமே எஸ் பண்ணலாம். பட் அகெயின் கொஞ்சம் யோசித்து அகலக்கால் வைக்காமல் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி இந்த லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த பொண்ணு அமையுமா, செட் ஆகுமா அப்படின்லாம் பார்த்தாக்க கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நமக்கு நல்லது. மற்றபடி படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஹெல்த்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் நல்லாயிருக்கும். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.